அதிமுகவும் திமுகவும் இருக்கிறதா நீங்க பாக்குறீங்களா? மக்கள் எழுச்சி தன்னெழுச்சியாக பொதுமக்கள் வர்றாங்க. அவர்களே முடிவு செய்து விட்டார்கள், மோடி அவர்கள் 400 எம்பிக்களை தாண்டி வரணும். பத்திரிகை நண்பர்கள்ட்ட நான் கேட்கறது, நீங்களே களத்தை பாக்குறீங்க. சொல்ற கேள்விக்கு அதுக்கு நான் பதில் சொல்லணும். டிஆர்பி ஏத்துறதுக்கு அவங்க பேசுறதுக்கா நான் ஏன் பேசுறேன்? களத்தினுடைய நிலவரத்தை நீங்களும் பாக்குறீங்க, நானும் பாக்குறேன். இன்னைக்கு சாதாரண பொதுமக்கள், அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள் களத்துக்கு வந்திருக்கிறார்கள். விவசாய பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க குறிச்சு வச்சுக்கன்னா ரொம்ப பணிவன்போடு சொல்றேன், மக்களுடைய ஆதரவை வைத்து சொல்லுகின்றோம். தேசிய ஜனநாயக கூட்டணி கோயம்புத்தூர்ல குறைந்தபட்சம் 60% வாக்குகள் பெறும். அது வரைக்கும் அவங்க சொல்லிட்டே இருக்கட்டும், நான் சொல்லிட்டே இருக்கேன். தேசிய ஜனநாயக கூட்டணி குறைந்தபட்சம் 60 வாக்குகள் பெறும். அதனால இதுக்கப்புறம் இந்த கேள்விக்கு நான் பதிலே சொல்ல போறது இல்லைங்க. நீங்க ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு கேளுங்க, நான் பதில் சொல்றேன். ஆனா திரும்ப திரும்ப அதே கேள்வி கேட்டு திரும்ப திரும்ப அதே பதில் சொல்றது என்ன இருக்கு? நான் என்ன பண்ண முடியும்? நான் சொன்ன கருத்து என் கருத்து, மக்களுக்கு தெரியும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? 10 வருஷமா அதிமுக ஆட்சியில் அதை விமர்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. 3 வருஷமா சரிண்ணே, தமிழ்நாட்டில் ஊழலை பத்தி பேசக்கூடிய முதல் அரசியல் தலைவர் யாருன்னு சொல்லுங்க. இல்லைண்ணே, அண்ணாமலை என்ன தாண்டி இன்னொருத்தர் பயங்கரமா விமர்சிக்கிறார் சொல்லுங்க. நீங்க அண்ணாமலை அவர்கள் ஊழலை பத்தி விமர்சிக்கிறாங்க, ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளரை தைரியமா விமர்சிக்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஆனா 1980 ஜனதா கட்சி இருந்துச்சு, அதை பத்தி ஏன் பேச மாட்டீங்க? 1971 இந்திரா காந்தி அம்மையார் இருந்தாங்க, அதை பத்தி ஏன் பேச மாட்டீங்க? நேரு ஐயா 1960 இருந்தாங்க, அதை பத்தி ஏன் பேச மாட்டீங்க? இன்னைக்கு யார் ஆட்சியில் இருக்கிறாங்க? மத்திய அரசுல நாங்க ஆட்சியில் இருக்கிறோம், அதை தைரியமா பேசுறது. பரிசு என்ன? முதலமைச்சர் 2 வழக்குகள் தனிப்பட்ட முறையில் மேல போட்டிருக்காங்க, 83 FIR, இதான் பரிசு. அதனால இதை பத்தி நீங்க கேள்வி கேளுங்க. இன்னைக்கு சில கட்சிகள்லாம் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரவே போறது இல்லை, அதை பத்தி எதுக்கு பேசுறாங்க? கோவையோட வளர்ச்சி குறித்து விவாதிக்கிறதுக்கு வந்து என்னோட தயாரான்னு சொல்லி சிங்க ராமச்சந்திரன் கேட்டிருக்காரு. SP வேலுமணி உங்களை கொண்டு வந்து உட்கார வைங்க, நான் 10 கேள்வி உங்களுக்கு கொடுக்குறேன். மத்திய அரசினுடைய திட்டத்தில் நடந்திருக்கக்கூடிய ஊழலை 10 கேள்வியா கொடுக்குறேன். நீங்க SP வேலுமணி, என்ன எல்லாருமே SP வேலுமணி வாழ்க்கைன்னு தானே சொல்றாங்க. அவரை நான் சொல்ற கேள்வி, அவரை கொண்டு வந்து உட்கார வைங்க. 10 வருஷமா நான் நடக்கலின்னு சொன்னா அதற்கு யாரு காரணம் இருந்தா அவங்களுக்கு தானே உட்கார வைக்கணும். ஸ்மார்ட் சிட்டி என்னென்ன பணம் கோயம்புத்தூருக்கு வந்திருக்கு, மத்திய அரசினுடைய பணம் என்னென்ன வந்திருக்கு, கான்ட்ராக்டர் யாரு, SP வேலுமணியினுடைய பினாமி. இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னாரு, இதே கோயம்புத்தூருக்கு வந்து 2021 தேர்தல் பிரச்சாரத்தின் போது என்ன சொன்னாருங்க? நான் ஆட்சிக்கு வந்தா நடவடிக்கை எடுப்பேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன் அப்படின்லாம் சொன்னார். மணின்னு யாருக்கெல்லாம் பேர் இருக்கோ நடவடிக்கை எடுப்பேன். இப்ப ஏன் 2 பேர் அனுப்ப போட்டிருக்காங்க? ஏன் அனுப்ப போட்டிருக்காங்க? சார்ஜ் ஷீட் எங்க போச்சு? DVSC இவங்க மேல ரைடு பண்ண சார்ஜ் ஷீட் எங்க? அதனால்தான் மறுபடியும் சொல்றேன், கோயம்புத்தூரை பொறுத்தவரை திமுகவும் அதிமுகவும் ஒன்றாக இணைந்து விட்டார்கள். அவங்களுக்கு தெரியும். இதே ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்து 2021 தேர்தல் பரப்புரையில சொல்லலையா நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லலையா? DVSC ரைடு நடந்த பிறகு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றதுக்கு எவ்வளவு டிலே? அப்படி ஒருவேளை அதிமுக காரங்க நாங்க நல்லவங்க, தலைவர்கள் தொண்டர்கள் நல்லவங்க தான், தலைவர்கள் அப்படி சொல்றாங்கன்னா SP வேலுமணி அவர்களை பிரஸ் மீட்ல உட்கார 10 கேள்வி நானே உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன். நேருக்கு நேர் வரலாம் சொல்ல, 10 கேள்வி கேட்டு பதில வாங்கிக்கலாம். கான்ட்ராக்டர் பேர் யார் எடுத்தா, எந்த கான்ட்ராக்டர் வேலை எடுத்தா, அவருடைய மனைவி எந்த வார்டுல எலெக்ஷன்ல நின்னாங்க, எல்லாத்தையும் உங்களுக்கு பட்டியலா போட்டு கொடுக்குறேன். அதை பார்த்தாவே தெரியும், மத்திய அரசுடைய திட்டங்களை கொள்ளையடிப்பதற்காக மட்டும்தான் கோயம்புத்தூருக்கு நாங்க கொடுத்தோம், இவங்க கொள்ளையடிப்பதற்கு மட்டும்தான் இவங்க பயன்படுத்துறாங்க. அதற்கு மட்டும்தான் 10 ஆண்டு காலம் நடந்துச்சு.